வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகளுடன் நான் யாதவன் லக்ஷனா. முதலில் தலைப்புச் செய்திகள். செம்மணி படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பில் ஆர்ப்பாட்டம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணையில் கர்தினாலை உள்ளிழுக்க திட்டமிடும் அனுர தரப்பு. ஆசிரியர் இடமாற்றத்தில் வெடித்த சர்ச்சை கடுமையாக சாடும் ரவிகரன் எம்பி. வெள்ளை வேனில் மாணவன் கடத்தப்பட்டதால் பரபரப்பு. யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கடுமையான வாக்குவாதம். கல்வியை அரசியலாக்க வேண்டாம், பிரதமர் எச்சரிக்கை. அதிகரித்துள்ள கடல் சீற்றம், கடற்றொழிலாளர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. இதுவே இறுதி சந்தர்ப்பம். யாழ் அபிவிருத்தி குழு கூட்டத்தில் சந்திரசேகர் திட்டவட்டம். தொடர்வன விரிவான செய்திகள். செம்மணி படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்போது கொழும்பு புகையிரத நிலையத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நீதிக்கான மக்கள் சக்தி அமைப்பினரால் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த ஆர்ப்பாட்டத்தில் சிவில் சங்க உறுப்பினர்கள், ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் யோசப் ஸ்டாலின் மற்றும் பொதுமக்கள் என்று பலர் கலந்து கொண்டுள்ளனர். நீதிக்கான மக்கள் சக்தி அமைப்பினர் பலஸ்தீனத்திற்கு ஆதரவாகவும் இதற்கு முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தியமை குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளை தற்போதைய ஸ்ரீலங்கா அரசாங்கம் பேராயர் கர்தினால் வெல்கம் ரஞ்சித் ஆண்டகை மீது திசை திருப்ப அரசாங்கம் முயற்சிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் செயற்பாட்டாளராக செயற்பட்ட சானி அபிஷேகர மற்றும் ரவி செனவரத்ன ஆகியோரின் நியமனம் தொடர்பில் அமைச்சர் விமல் ரத்நாயக்க குறிப்பிட்ட விடயம் பாரதூரமானது. இவ்விருவரும் மக்கள் விடுதலை முன்னணியின் ஊடாக சந்திப்புகளை நடத்தியவர்கள். இதற்கமைய அமைச்சர் விமல் ரத்நாயக்க குறிப்பிட்ட விடயத்தின் உண்மையை கத்தோலிக்க சபை வெளிப்படுத்த வேண்டும். இதன்படி உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் சிறந்த முறையில் முன்னெடுக்கப்படுவதாக அரசாங்கம் குறிப்பிடுவது வரவேற்க தக்கது. தேர்தல் காலத்தில் தேசிய மக்கள் சக்தி குறிப்பிட்ட பொய்களுக்கு அப்போதுதான் முடிவு கிடைக்கும். ஜனாதிபதியின் பொது மன்னிப்பு விவகாரம் மற்றும் கொள்கலன் விடுவிப்பு விவகாரத்தில் அரசாங்கத்தின் முறைகேடான செயற்பாடு அரசு அதிகாரிகளின் மீது சுமத்தப்பட்டுள்ளது. அரச சேவையாளர்கள் அரசாங்கத்துக்கு எதிராக வெகு விரைவில் குரல் எழுப்புவார்கள். அரச சேவையை வினைத்திறனாக்குவதாக குறிப்பிட்டுக் கொண்டு அச்சேவையை அரசியல்மயப்படுத்தும் வகையில் அரசாங்கம் செயற்படுகின்றது. அரசாங்கத்தின் செயற்பாடுகளை மக்கள் வெகு விரைவில் விளங்கிக் கொள்வார்கள் என்றார். துணுக்காய் கல்வி வலயத்தில் ஏற்பட்ட 44 ஆசிரியர் வெற்றிடங்களுக்கு வெளி வலயங்களில் பணியாற்றிய ஆசிரியர்களுக்கு பணியிடமாற்றம் வழங்கப்பட்டுள்ள போதும் 4 ஆசிரியர்கள் மாத்திரமே இதுவரை கடமைகளை பொறுப்பேற்றுள்ளனர் என்று வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் குற்றம் சாட்டியுள்ளார். அத்துடன் இதுவரை கடமைகளை பொறுப்பேற்காத ஆசிரியர்களுக்கு கடுமையான ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நிச்சயமாக இந்த சிக்கல் நிலையை தீர்ப்பதற்கு வடமாகாண கல்வி அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். துணுக்காய் கல்வி வலயத்தில் பணியாற்றிய 44 பேர் இங்கிருந்து பணியிடமாற்றம் பெற்றுச் சென்றுள்ள நிலையில் வெளி வலயங்களிலிருந்து 4 ஆசிரியர்கள் மாத்திரமே துணுக்காய் வலயத்திற்கு வருகை தந்துள்ளனர். 40 ஆசிரியர்கள் இதுவரை துணுக்காய் வலயத்திற்கு வருகை தந்து தமது கடமைகளை பொறுப்பேற்கவில்லை. இவ்வாறு தமது கடமைகளை இதுவரை பொறுப்பேற்காத ஆசிரியர்களுக்கு எதிராக கடுமையான ஒழுக்காற்று நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். ஆசிரியர் நியமனங்கள் திறந்த போட்டி பரீட்சை முறையில் இடம்பெறுவதால் தான் இத்தகைய சிக்கல்கள் காணப்படுகின்றன. மாவட்ட ஒதுக்கீட்டு முறையில் ஆசிரியர் நியமனங்களை மேற்கொண்டால் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். எனவே இனி மாவட்ட ஒதுக்கீட்டு முறையில் ஆசிரியர் நியமனங்களை மேற்கொள்வதற்கு நாம் தீர்மானங்களை எடுக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். தரம் 11 கல்வி பயிலும் மாணவன் வெள்ளை வேனில் வந்த சிலரால் கடத்தப்பட்டதால் பரபரப்பான சூழ்நிலை ஒன்று ஏற்பட்டுள்ளது. எனினும் மாணவன் அந்த வேனில் இருந்து குதித்து தப்பியதாக தெரிவிக்கப்படுகின்றது. பெலியந்தலையில் உள்ள ஒரு தேசிய பாடசாலையில் தரம் 11 கல்வி கற்கும் மாணவரே நேற்று மாலை புதன்கிழமை கடத்தப்பட்டவராவார். நேற்று மாலை 4 மணியளவில் பிரத்யேக வகுப்பிற்கு துவிச்சக்கர வண்டியில் சென்று கொண்டிருந்த போது ஹஹத்துடுவ மயானத்திற்கு அருகில் வைத்து வெள்ளை வேனில் வந்த குழுவினரால் துவிச்சக்கர வண்டியுடன் மாணவன் கடத்தப்பட்டுள்ளார். எனினும் ரத்தினபுரி பகுதியில் வேனில் இருந்து குதித்து மாணவன் தப்பிச் சென்றுள்ளான். இது தொடர்பாக ஹஹதுடுவ காவல் நிலையத்தில் மாணவன் அளித்த முறைப்பாட்டை அடுத்து மாணவனை கடத்தியதாக கூறப்படும் நபர்களை கைது செய்ய சிறப்பு விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஹஹதுடுவ காவல் நிலைய உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கும் யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் சத்தியமூர்த்திக்கும் இடையில் வாக்குவாதம் இடம்பெற்றது.
யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் இன்று இடம்பெற்று வரும் நிலையில் குறித்த வாக்குவாதம் வலுத்துள்ளது. யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பங்கேற்பவர்களை கண்ணியமாக நடத்த வேண்டும், நோயாளிகளாக உருவாக்க வேண்டாம். இங்கு வருபவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம், அமைச்சர்களாக இருக்கலாம், ஆனால் உயர் அதிகாரிகளுக்கு மதிப்பளிப்பதை உறுதி செய்ய வேண்டும். கூட்டத்திற்கு வந்து கூச்சலிடுவதால், அதிகமாக சத்தமிடுவதால் இதய ரீதியான தாக்கங்கள் இடம்பெறும். இதனால் அமைதியான முறையில் கூட்டத்தை நடத்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன் என்றார். இதன்போது குறுக்கிட்ட ராமநாதன் கேள்விகள் கேட்கப்பட்டால் அதற்கான பதிலை வழங்குமாறு கேட்க வேண்டிய கேள்விகளை உரிய சந்தர்ப்பத்தில் கேட்டாக வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். யாழ்ப்பாண மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் அதன் தலைவரும் அமைச்சருமான சந்திரசேகரன் தலைமையில் இணைத் தலைவரும் வடக்கு மாகாண ஆளுநருமான வேதநாயகனின் பங்கேற்புடன் இன்றைய தினம் காலை 9 மணியளவில் யாழ் மாவட்ட செயலகத்தில் ஆரம்பமானது. இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், திணைக்கள தலைவர்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் என்று பலரும் கலந்து கொண்டுள்ளனர். இந்த கூட்டத்தில் வீதி அபிவிருத்தி, நீர்வளங்கள் மற்றும் சுத்திகரிப்பு, போக்குவரத்து, மின்சாரம், வீடமைப்பு சட்டம் ஒழுங்கு, கடற்றொழில், விவசாயம் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் ஆராயப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. புதிய கல்வி சீர்திருத்தங்களில் வரலாறு மற்றும் அழகியல் பாடங்கள் நீக்கப்பட்டுள்ளன என்ற பொய்யான மற்றும் அரசியல் நோக்கமுடைய பிரச்சாரங்கள் பரப்பப்படுவது மிகவும் கவலைக்குரியது என்று கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சர் மற்றும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். புதிய கல்வி சீர்திருத்தத்தின் கீழ் வரலாறு, அழகியல் மற்றும் ஒரு தொழிற்கல்வி பாடம் படிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இவை நீக்கப்பட்டதாக பரப்பப்படும் தகவல்கள் முற்றிலும் பொய்யானவை. மனித குணங்கள் வளர சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்த பாடங்கள் அவசியமானவை. அதனால் அனைத்து மாணவர்களுக்கும் இவை கட்டாயமாக வழங்கப்படும். அத்தோடு கல்வியை அரசியலாக்கும் நோக்கத்தோடு தவறான தகவல்களை பரப்புவதை தவிர்க்க வேண்டும் என்றும், கல்வி மற்றும் குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதுகாக்க அனைவரும் பொறுப்புடன் நடந்து கொள்ளவும் நாம் அரசியலில் ஈடுபடலாம். ஆனால் கல்வியையும் குழந்தைகளையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த நிகழ்வில் கல்வி பிரதி அமைச்சர், தொழிற்கல்வி பிரதி அமைச்சர், தொழிலாளர் பிரதி அமைச்சர், மேற்கு மாகாண ஆளுநர், நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள். கடல் சீற்றம் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்திற்கு காலி முதல் மாத்தறை மற்றும் ஹம்பாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையிலான கடல் பகுதிகளுக்கு கடற்படை மற்றும் கடற்றொழில் சமூகங்கள் செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையத்தின் இயற்கை ஆபத்துக்கள் முன்னெச்சரிக்கை மையம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த பகுதிகளில் மணிக்கு 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும், கடல் கொந்தளிப்பாகவும் அல்லது மிகவும் சீற்றமாகவோ இருக்கும் என்றும் திணைக்களம் எச்சரித்திருக்கின்றது. இதற்கமைய அலைகளின் உயரம் அண்ணளவாக 2.5 முதல் 3.0 மீட்டர் வரை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. காலி முதல் கொழும்பு வழியாக புத்தளம் வரையிலான கடல் பகுதிகளில் கடற்றொழிலாளர்கள் மற்றும் கடற்படையினருக்கும் விழிப்புடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். இதன்படி கொந்தளிப்பான நிலைமை பரந்த பகுதியில் பரவக்கூடும் என்றும் எச்சரிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. புத்தளம் முதல் கொழும்பு, காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையிலான கரையோர பகுதிகளில் கடல் அலைகள் காரணமாக கடலோர அலைகள் ஏற்படும் அபாயம் உள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது. எதிர்கால வானிலை பாதுகாப்பு மற்றும் முன்னறிவிப்புகளில் கவனம் செலுத்துமாறு வானிலை ஆய்வுத்துறை அனைத்து கடல்சார் சமூகங்களையும் அறிவுறுத்தியுள்ளது. அபிவிருத்தி குழு கூட்டத்தில் அபிவிருத்தி தொடர்பான விடயங்கள் பேசப்பட்டது குறைவு என்று அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஆதங்கம் வெளியிட்டுள்ளார். மேலும் குழு கூட்டத்தில் தேவையற்ற விடயங்கள் பேசப்பட்டதே அதிகம் என்றும், இப்படியான கூட்டம் இதுவே இறுதியாக இருக்க வேண்டும் என்றும் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். இதுவரை காலமும் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் முன்மொழியப்பட்ட விடயங்களை பற்றி பேசிய சந்தர்ப்பங்கள் மிகவும் குறைவாகவே காணப்படுகின்றன. இதுவரை காலமும் அவதானித்ததன்படி குறிப்பிட்ட சில விடயங்கள் மட்டுமே மீண்டும் மீண்டும் பேசப்பட்டு வருகின்றன. மேலும் இங்குள்ள அரசு அதிகாரிகளூடாகவே நாம் மக்களுக்கான சேவையை வழங்க முடியும். அவ்வாறு இருக்கையில் அந்த அதிகாரிகளை சுட்டிக்காட்டி தரைக்குறைவாக பேசுவது நியாயமற்றது. அதற்கமைய இனிவரும் காலங்களில் இப்படியான விடயங்களை பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்றார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். செம்மணி படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பில் ஆர்ப்பாட்டம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணையில் கர்தினாலை உள்ளிழுக்க திட்டமிடும் அனுர தரப்பு. ஆசிரியர் இடமாற்றத்தில் வெடித்த சர்ச்சை கடுமையாக சாடும் ரவிகரன் எம்பி. வெள்ளை வேனில் மாணவன் கடத்தப்பட்டதால் பரபரப்பு. யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கடுமையான வாக்குவாதம். கல்வியை அரசியலாக்க வேண்டாம், பிரதமர் எச்சரிக்கை. அதிகரித்துள்ள கடல் சீற்றம், கடற்றொழிலாளர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. இதுவே இறுதி சந்தர்ப்பம். யாழ் அபிவிருத்தி குழு கூட்டத்தில் சந்திரசேகர் திட்டவட்டம். இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.